ஏதோ அண்ணனை பாத்தியா அப்பாட்ட கேட்டியான்னு ஒரு பாட்டான், அதை நம்ம சேனல்லையும் போட சொல்றாங்க. அதென்ன அவ்வளவு நல்லாவா இருக்கு? இவர் கூட அந்த பாட்டை தான் கேட்டு இருக்காரு போல. ரொம்ப ஃபீல் பண்றானே. ஹரி சுதாகர், அதாவது அந்த பாட்டோட வைபு என்னையும் உள்ள இழுத்துருச்சு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அந்த வைபை உங்களுக்கு அனுப்புறேன், இந்தாங்க புடிச்சுக்கங்க. நம்மளையே வைப் பண்ண வச்சுட்டது இப்பதான் புரியுறது, இவாள்லாம் ஏன் இந்த பாட்டை கேட்டு வைப் பண்றாள்னு. இந்த பாட்டுல ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் கேக்குறதுக்கு தமிழ் வார்த்தைகள் மாதிரியே இருக்கும், ஆனா பேசுறது சுத்த தமிழே கிடையாது. அப்புறம் ஏன் இந்த பாட்டு சம்பந்தமே இல்லாம தமிழ்நாட்டுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, இந்த பாட்டோட பிஜிஎம். பிஜிஎம் என்ன ப்ரோ? பிஜிஎம் அது வைப்ல இருக்கறேன் ப்ரோ, சொல்ல மாட்டேன். ரெண்டாவது, இந்த பாட்டுக்கு நம்ம ஆளுங்க கொடுத்த தமிழ் டிரான்ஸ்லேஷனா? அட ஆமாங்க, இந்த பாட்டுல அண்ணனை பாத்தியே அப்பாட்ட கேட்டேனான்னு ஒரு லைனே கிடையாது. ஆனா நம்ம ஆளுங்க காதுக்கு எப்படி கேக்குதோ அதையே ஒரு லிரிக்ஸா மாத்தி கமெண்ட்ல போட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் வர்கீஸ். அட ஆமாங்க, எனக்கு கூட அண்ணனை பாத்தியே அப்பாட்ட கேட்டேனா அப்படிதாங்க கேக்குது. உங்களுக்கு எப்படி கேக்குது? எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது, எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. ஒரு சில பேர் வசனமே புரியலேடா, வசனமாடா முக்கியம், படத்தை பாரா என்ற மாதிரி இந்த பாட்டை பாடின அக்காவுக்காக வேண்டிய இந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்டு இருக்காங்கோ. என்ன அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே. எங்கேயோ ஒரு நாட்டுல பாடின பாட்டு, அவங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகுன்னு. நம்ம ஆளுங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. நம்ம ஆளுங்களுக்கு வைப் பண்ணணும்னா லாங்குவேஜ் லிரிக்ஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது, பாட்டுல டான்ஸ் நல்லா இருக்கா, பீட்டு நல்லா இருக்கா, அம்பிட்டுதான். அதான் வர்கீஸ். அடுத்து இன்னொரு பாட்டை ட்ரெண்ட் பண்றதுக்குள்ள நானும் இந்த பாட்டுக்கு கொஞ்சம் வைப் பண்ணி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ணா பாச்சையே அப்பாத்தி தேனா அப்பாத்தியா அப்பாத்தி கேக்கே